நெறையா மனுஷங்கள நீங்க பார்த்துருப்பீங்க. நெறைய பேர பார்த்துருப்பீங்க. நெறைய பேர நம்மள எப்படியாவது ஒரு விஷயத்துல மயக்கிருவாங்க. ஆ எதுக்காக அவங்க மயக்குறாங்க? அந்த மயக்கம் என்னன்னா, நம்மள ஒரு பாவத்திலயோ, இல்ல நம்மள ஒரு தவறான வழியிலயோ நம்மள ச கொண்டு போகுற ஒரு இதா இருக்கும். இப்போ பிசாசு இருக்கான்னா, கண்டிப்பா நம்மட்ட அ அவன் தான் பிசாசுன்ற ஒரு கேரக்டர்ல வரமாட்டான். அந்த ஒரு அவனோட கேரக்டரோ, அவனோட பார்க்குற இதோ, அவங்க பிசாசுன்னு பார்க்குற அளவுக்கு நம்ம அது தெரியாது. ஆட்டுத்தோல அணிந்து கொண்டு வர மாரியும் தான், அவனும் நம்மட்ட யுத்தம் செய்யும்போதோ, நம்மட்ட வம்பிழுக்கணும்னா ஸ்மூத்தாலாம் வரமாட்டான்னு நம்ம நெனைப்போம். ஆ பெரிய ஒரு இது பண்ணுவான், ஆக்சிடென்ட் ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும். அவன் வரும்போது அப்படியே தெரியும். அப்படியெல்லாம் நெனைப்போம். அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு வேர்ல்டு வார கொண்டுட்டு வந்து நமக்குள்ள திணிக்கிற அளவுக்கு அவன் அவ்வளோ அப்படி வர்றவன் இல்ல. ஆனா அவனோட வெப்பன் எப்படி இருக்கும்னு தெரியுமா? நம்மள மயக்கும். நம்மள ஒரு பாவத்துல கொண்டுட்டு போகும். ஒரு ஸ்வீட்டான வேர்ட்ஸ் அழகா பேசுவான். அழகா தந்திரமா பேசுவான். எப்படி ஏவாள வஞ்சிச்சான்ல, ரொம்ப அழகான பேச்சு. அதே மாரி வஞ்சிப்பான். ஒரு ராங்கான ஒரு ரிலேஷன் ஒரு ராங்கான ரிலேஷன்ஷிப்னா நம்ம யோசிப்போம் தவறா அது இருந்தாலுமே ஒரு தவறான ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஒரு தவறான ஒரு நபரா இருக்கட்டும், நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்கனாலுமே அது வஞ்சிக்கிறதுக்கு தான். அதனால சில நேரம் பிசாசு வாரான்னா இதெல்லாம் இருக்காது. ஒரு ஸ்மைலோட வருவான். அழகா ஸ்மைல் பண்ணுவான். அவ்ளோ அழகா இருக்கும். "ஓ! இவங்க எவ்ளோ நல்லவங்க." அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அவங்க வர்றது எதுக்குன்னா, நம்மள வஞ்சிக்கிறதுக்கு. ஒரு வசனம் இருக்கும். "எவனே அ சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்" என்ற வசனம் இருக்கும். யார விழுங்கலாம்? யார ஏமாத்தலாம்? யார இது பண்ணலாம்? இன்னைக்கு இவன பாவத்துல கொண்டுட்டு போயிரலாமா? அந்த பாவ உணர்வு அவங்களுக்குள்ள வந்துருமா? அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் அவனோட ஃபுல் ஃபோக்கஸே இருக்கும். நமக்கு ஒரு எய்ம் இருந்துச்சுன்னா, இப்போ நமக்கு ஒரு எய்ம் இருக்கு. நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும். அதுக்காக நான் ஜாபுக்கு போகணும். இல்லன்னா நம்ம ஃபேமிலிக்காக நான் இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இதுல ஃபோக்கஸ் பண்ணணும். என்னோட பிள்ளைகள வளர்க்கணும். இந்த மாரி நெறைய ஒரு இன்டென்ஷன், ஃபோக்கஸ் இருக்கும்ல. அதே மாதிரி அவனுக்கு இருக்கிற ஒரே ஃபோக்கஸ் நம்மள வஞ்சிக்கிறது தான். எப்படி வஞ்சிக்கணும் தான், எப்படியாவது வஞ்சிச்சிரலாமா? யாருமே நான் நான் என்னால போக முடியாத இடத்த அந்த மனுஷங்களும் போகக்கூடாதுன்ற அந்த ஒரு இது மட்டும் அவனுக்குள்ள எப்பவுமே இருக்கும். இப்போ அதிலுமே சில பேர பத்தி பார்க்கலாம். இப்போ தெலீலாள்ன்ட்டு அவங்கள பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்துல இருக்கும். இந்த தெலீலால பத்தி பேசணும்னா, சிம்சோன் தான். எவ்வளோ அழகா வஞ்சிச்சுட்டால்ல. ரொம்ப அதிகமான ஸ்ட்ரென்த்து சிம்சோனுக்கு தேவன் குடுத்துருக்காங்க. அவனோட பெலமே அந்த முடியும் தான். ஆனா, அவனுக்கு இவ்ளோ பெலன் ஏசப்பா குடுத்துருக்காங்க. ஒரு நோக்கத்துக்காக தான். ஒரு அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஏசப்பாவோட தரிசனம் இருந்துச்சு. ஆனா, கடைசில என்ன ஆச்சு தெரியுமா? அவன் ஒரு வேசிக்காக விழுந்துட்டான். அதான் 16:1ல இருக்கும். பின்பு சிம்சோன் அ காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியைக் கண்டு, அவளிடத்தில் போனான். ஒரு வேசிக்காக போனான். இதுக்கு நான் யோசிச்சேன். அவங்க எப்படி பார்த்த உடனே எப்படி நீ பார்க்கும்போது தான், அவங்க சாஃப்ட்டான பேச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்போ காலேஜ் எல்லாம் முடிச்சதுனால ஓரளவுக்கு நான் லேடீஸ் ஹாஸ்டல்ல தான் நான் தங்கியிருந்தேன். இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு அவ்ளோ விஷயம் எனக்கு இத வச்சு தெரிஞ்சுச்சு. இப்படியெல்லாம் வஞ்சிக்கலாமா? இப்படியெல்லாம் பேசலாமா? ஒரு ஒரு பொ ஒரு வஞ்சிக்கணும்னு நெனச்சுட்டாங்கன்னா, அவங்களோட ஸ்மைல்லயும் அவ்ளோ கன்னிங் இருக்கும். அவங்களோட ஸ்மைல், அவங்களோட பேச்செல்லாம் தேனு அப்படியே உருகி நம்ம விழுந்துருவோம். அப்படி இருக்கும் அவங்களோட பேச்சு. ஆறுதலா பேசுவாங்க. நீங்க ஒ இப்படி ஒரு நான் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கேன். ஆனா, இவ்ளோ ஆறுதலா பேசுனது அவங்க தான் நெனைப்போம். ஆனா, உண்மைய பார்த்தோன்னா, அவங்க தான் முதலாவது நம்மள வஞ்சிக்கிற ஒரு பெர்சனா இருப்பாங்க. அது நமக்கு கடைசில தான் தெரியும். எல்லாம் முடிஞ்ச பிறகு. சிம்சோன் மாதிரி.
அப்பவுமே அவங்களோட வீக்னஸ் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா ஒண்ணு ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? அது 16, 19ல அவனைய தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி. எவ்வளோ நம்பிக்கை அவ மடியில படுத்திருக்காங்க. அவள வஞ்சிக்கணும்னா வேற ஏதோ எங்கேயுமே வஞ்சிக்கலங்க. அவன் மடியில படுக்க வச்சிருக்காங்க. அப்படிதான் அவங்க ஹேர கட் பண்ணி, அவங்க கண்ணெல்லாம் பிறவு அவங்க கூட்டிட்டு போய் கண்ண புடுங்கி, எவ்வளோ பாடுபட்டாங்க. ஒரு அழகான ஒரு பேச்சுக்கு மயங்கி, அழகான அவளோட தோற்றத்துக்கு மயங்கி, அழகான ஏதோ பார்த்து மயங்கிட்டாங்க. ஆனா மயங்குனவங்க எழும்பவே முடியல. கடைசில தான், "ஏசப்பா ஒரு சான்ஸ் குடுங்க. நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். முடிச்ச பிறகு பாத்துக்கலாம்ன்ற மாரி தான் அவங்களோட இதா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் பாத்துருக்கீங்களா? கடைசி ஒரு சான்ஸ் குடுங்க ஏசப்பா. அவ்வளதான் நான் முடிச்சுக்கிறேன். என் லைஃப முடிச்சுக்கிறேன். இந்த மாரி சிச்சுவேஷன்ல என் லைஃப முடிச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களோட ஒரு இது கொண்டுட்டு போயிரும். நான்லாம் நெனைப்பேன், எதுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, ஆ இறக்காங்கன்னு நெனைக்கும்போது, அப்பதான் இந்த இது வாசிக்கும்போதும், நேர்ல சில பேர பார்க்கும்போதும் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. இதனால தானோன்ட்டு. அவ்ளோ வஞ்சிக்கிறேன். நம்ம உஷாரா இருந்துக்கணும். இப்போ நம்மள வஞ்சிக்கிறதுக்கு எவ்ளோ அழகா நம்ம பேச்சு அவ எப்பவுமே கேட்பாளாம். எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவாளாம். ஆ உண்மையிலேயே உனக்கு என்னைய பிடிக்குமா? உண்மையிலேயே எனக்கு பிடிக்குமா? பிரஷர் குடுக்கா. எகெய்ன் அண்ட் எகெய்ன் அவ பிரஷர் குடுக்கா. அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரெஷருக்கு மேல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். என்னது? என்னது? என்னதுன்னு. சில பேர்ட்டலாம் ஏதாவது ஒண்ணு ப்ரெஷர் பண்ணுவாங்க. உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லு. இந்த விஷயத்துல உண்மைய சொல்லு. நம்ம எவ்வளோ தான் கண்ட்ரோலா பேசாம இருந்தாலும் கடைசில என்ன ஆயிரும்னா, நம்ம கண்ட்ரோல் மிஸ் ஆயி, ஆமா இதான்டா. இதான் என்னோட தரிசனம். இதான் என்னோட என்னோட இது கேரியர் பாத்து. இல்ல இதான் என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன். என் ஃபேமிலில இத்தன பேர் இருக்காங்க. இதெல்லாம் இருக்கு. இது எங்க வீட்ல இதெல்லாம் இருக்கு. இத்தன பொருள் இருக்கு. எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம என்ன செஞ்சுருவோம்? சொல்லிருவோம். ஒரு ப்ரெஷர்னால. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட இருக்கிறது, அது நமக்கும், நம்ம குடும்பத்துக்கும், இன்னொன்னு நம்ம ஏசப்பாக்கும் தவிர்த்து வேற அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. வேற அவங்கட்ட போயிட்டு என் குடும்ப சிச்சுவேஷன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்காங்க. இன்னொன்னு அதிகமா மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அவங்க அத வச்சே உங்கள என்ன செஞ்சுருவாங்கன்னா, என்ன வேணா பண்ணலாம். இப்போ சிம்சோனுக்கு பார்த்தோன்னா, அவங்களோட ஸ்ட்ரென்த் போச்சு, அவங்களோட கண்ணு போச்சு, அவங்களோட ஆ எல்லாமே டெஸ்டினியே மாறிருச்சு. அவங்களுக்கான காடோட ஒரு இதே அவங்களுக்கு ஒரு கோல் இருந்துச்சு. ஆனா எல்லாமே மாறி, இன்னொன்னு வேதனைக்குரியது என்ன தெரியுமா? ஏ ஆ 16, 20ல இருக்கும். கடைசி பாட்டுல. "கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல்." எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம கூட ஏசப்பா இருக்காங்க, இருக்காங்கன்னு நம்ம வாயால சொல்ல முடியும். ஆனா உண்மையிலே ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கன்னு நம்ம அடிச்சு சொல்ல முடியுமா? காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கும். அ எதுவுமே நான் பண்ணல. நான் பரிசுத்தமா இருக்கிறேன். பரிசுத்தமா தான் இருந்தேன். பரிசுத்தமா தான் நடந்தேன்னு நம்ம சொல்ல முடியுமா? காசிப் பேசுறதும் தப்புதான். அப்படின்னா மத்தவங்கள பத்தி நம்ம ஏதாவது நம்ம வீட்ல பேசுறோமா? எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். ஏன்னா 150 டைம்ஸ் நம்மளோட பைபிள்ல போட்டிருக்கு. காசிப் பேசக்கூடாது. காசிப் பேசாதீங்க. இன்னொன்னு பயப்படாதீங்க. அங்க போட்டிருக்கு. நம்ம பயப்படக்கூடாது. ஆனா நம்ம கேட்போமா? கேட்கவே மாட்டோம். அததான் செய்வோம். பயப்படுவோம். அவங்கள பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் சில நேரம் என்னன்னா, அவங்கள பார்த்து பயப்படுவோம். நம்ம இயேசு யாருன்னு தெரியாம, நம்ம ஒரு மனுஷன பார்த்து பயப்படுவோம். நம்ம ஏசப்பா அவங்களோட வல்லவங்க. ஆனா நம்ம அந்த இது நம்ம மனசுல இருக்காது. பயந்துகிட்டே இருக்கோம். ஒரு ஒரு பெர்சன பார்த்து நம்ம எப்பவுமே பயப்படக்கூடாது. நான்லாம் அப்படிதான் இருந்தேன். ஒரு பெர்சன பார்த்து பயப்படுவேன். ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! இவங்க ஏதாவது பண்ணிருவாங்களோ! என் லைஃப ஸ்பாயில் பண்ணிருவாங்களோ! ஏதாவது நடந்துருமோன்ட்டு இதே மாரி தான் என் பயம் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் ஏசப்பாவோட யுத்தத்த பார்க்கும்போது, என் பயம் ஒண்ணுமில்லாம போச்சுங்க. நான் யுத்தம் பண்ணல. போயி கத்திய வச்சுக்கிட்டு அப்படி பண்ணிருவேன், இப்படி பண்ணிருவேன். நீ இப்படி பேசிட்டல்ல. அமைதியா இருப்போம். ஏன்னா அவங்க பார்த்துப்பாங்க. ஏசப்பாக்கு தெரியும். உன்ன பத்தி யாராவது பின்னாடி பேசுறாங்களா? ஏசப்பாக்கு தெரியுங்க. அவங்க பார்த்துப்பாங்க. இன்னொன்னு தெரியுமா? இப்போ நடக்குறதுல இந்த மாரியெல்லாம் வஞ்சிக்கிறது எங்கெங்க வஞ்சிக்காங்க தெரியுமா? சில இடத்துல தவறான ஒரு பெர்சன்.
அழகா பேசுறாங்க, எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. உங்களுக்கு காசு குடுத்து உங்க குடும்பத்த காப்பாத்துறாங்கனாலுமே, நீங்க அவங்கள நம்பணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்களோட நம்பிக்கை எதுல இருக்கணும் தெரியுமா? ஏசப்பான்னு தான் இவங்க மூலமா செயல்பட்டாங்க. அவ்வளதாங்க. அந்த மனுஷன் மேல இருந்துச்சுன்னா, அந்த மனுஷன் என்னனாலும் ஒரு நாள் விட்டுட்டு அப்படியே போயிருவான். அந்த மனுஷன் ஒரு நாளு இவ்ளோ ஹெல்ப் பண்ண மனுஷன் தான். ஒரு நாள் உங்களுக்கு எகென்ஸ்ட்டா வந்து நின்னான்னா, ஒண்ணுமே ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால தயவு செஞ்சு அந்த மனுஷன் மேல இருக்கிற நம்பிக்கைய விட்டுருங்க. அந்த மனுஷன் அ எல்லாத்துக்குமே கையேந்தி நிக்கிறதோ, எதுவுமே வேண்டாம். ஏசப்பா இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலயும், ஒவ்வொரு நேரமும் நீங்க கையேந்துறது எங்க இருக்கணும் தெரியுமா? ஏசப்பா சமூகத்துல இருக்கணும். ஏசப்பா உங்க சமூகத்துல இருந்து எனக்கு தாங்க. நீங்க நடத்துங்க. அவ்வளதான். ஏசப்பா செய்வாங்க. அவங்க இதுவரை செஞ்சிருக்காங்க. இனிமேயும் செய்வாங்க. சில நேரம் நம்மளோட வஞ்சிக்கிறது எது தெரியுமா? இந்த ஃபோன் தான். அது மட்டும் இல்லாம, இந்த இதனால ஒரு சிம்ப்சோனோட ஒரு சின்ன தவறுனால அவனோட காலிங்க இழந்தான். இன்னொன்னு அவனோட வேல்யூ தெரியாத ஒரு பெர்சன் கிட்ட அவனோட லவ்வ காட்டுனான். அவனோட வேல்யூ எவ்ளோ பெருசு தெரியுமா? ஆனா அவன் ஒரு காட்டுன லவ் யாருக்கு தெரியுமா? சும்மா உண்மையான பெர்சனுக்கெல்லாம் காட்டலங்க. சும்மா ஏனோ தானோன்ட்டு சரி பார்த்தோனே அட்ராக்டிவா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டா. அதே மாரி சிம்சோனும் வஞ்சிக்கப்பட்டுட்டான். இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ ஜெனிசிஸ் ஆதியாகமம் 39 அதுல போத்திபார் போத்திபாரோட மனைவி பத்தி பேசியிருப்பாங்க. அ அவளும் அப்படிதான். அவளுக்கு பவர் இருக்கு, பொசிஷன் இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு, அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னடான்னு பார்த்தான்னா, அவளுக்கு பவர் இருக்குங்க. போத்திபார் யாரு? அவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு ரிச்சான பெர்சன்னு வச்சுப்போமே. அதனால அவங்களுக்கு கீழ அவங்களோட வைஃப்ன்ற இருக்கும்போது, அவங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. யாரனாலும் ஏமாத்தலாங்க. யாரனாலும் வஞ்சிக்கலாம். இந்த ஒரு இது இருக்கு. ஃப்ரீடம் இருக்கு. யோசேப்ப வஞ்சிச்சாங்க. யோசேப்ப எப்படியாவது வஞ்சிக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா, இன்னும் எத்தன பேர் அவங்க அப்படி ட்ரை பண்ணாங்கன்னே நமக்கு தெரியாது. ஆனா, யோசேப்பு எப்படி இருந்தாங்க தெரியுமா? நேர்மையா இருந்தாங்க, ஒழுக்கமா இருந்தாங்க, முழுமையா இருந்தாங்க. யாருக்காகன்னு பார்க்கும்போது ஏசப்பாக்கு ஆக மட்டும் தான். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, "ஏசப்பா என்கிட்ட பேசணும். ஏசப்பா என்கிட்ட பேசுனா தான் நான் நம்புவேன்." அப்படியெல்லாம் நம்ம சொல்றது உண்டு. நான்லாம் நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனா, ஒண்ணுமே பார்க்கலங்க. ஏசப்பாவ பார்க்கல, தரிசிக்கல. ஆனா, ஏசப்பா என் கூட தான் இருக்காங்கன்னு அவங்க நம்புனாங்க. ஏசப்பாவோட பிரசன்னம் என் கூட இருக்கு. நான் இங்க இப்படி பேசக்கூடாது. இங்க இப்படி செய்யக்கூடாது. இந்த பாவத்த நான் செய்யக்கூடாதுன்றது யோசேப்புக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. அதனால தான் ஒரு டெம்ப்டேஷன் அவனுக்கு வரும்போது கூட, இந்த பாவம் என்னைய மேற்கொள்ள முடியாது. ஏன்னா, என் ஏசப்பா என்னைய பார்க்காங்க. அவங்களுக்கு எதிரா நான் எப்படி இவ்ளோ பெரிய பாவத்த செய்வேன்? என்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்துச்சு. இன்னைக்கு எத்தன பேருக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கு? இவங்கள பத்தி காசிப் பேசக்கூடாது. இவங்கள பத்தி இவங்க எனக்கு தப்பாவே பண்ணியிருந்தாலும் பரவால்ல. நான் இவங்ககிட்ட பேச வேண்டிய இதுல இல்ல. நான் போய் ஏசப்பாட்ட ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும்ன்ட்டு அங்க போறோமா? இல்ல நம்ம இங்க வந்துகிட்டு, இங்க ஆர்க்யூ பண்ணிட்டு, இங்க நம்மளோட யுத்தத்த படுத்திட்டு இருக்கோமான்றதையும் நம்ம கான்ஷியஸா பார்க்கணும். நம்ம யுத்தம் மனுஷனோட இல்ல. வேற யுத்தம். அப்படி இருக்கும்போது மனுஷனோட நீ போடுற ஒவ்வொரு முத்துக்கள் அது பன்றிகளுக்கு போடுற மாதிரி தான் சமம். நீங்க அவங்க கூட போடுற ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டும், நீங்க பேசுற ஒவ்வொரு காசிப்பும் நீங்க என்னன்னா சும்மா வேஸ்ட்டா ஒரு முத்துக்கள பன்றிகளுக்கு போட்டுட்டு இருக்கீங்க. காசிப் பேசுற நேரமே இல்லங்க. எப்பவுமே நம்ம மெசேஜ்ல சொல்றபடி பார்த்தோன்னா, இது கடைசி காலம். கடைசி அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆனா பீக்ல இருக்கும். நமக்கு எப்பனாலும் தேவனோட வருகை வரும். ஆயத்தமா இருப்போமா? ன்ட்டு பார்த்தேன்னா, கண்டிப்பா நான்லாம் சொல்லுவேன். எத்தன பேரு இருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா இன்னுமே நம்ம இருக்கிறது அந்த ஆயத்தமே இல்ல. அந்த ஜெபம் பத்தாது. அந்த வேத வாசிப்பு பத்தாது. அதனால இன்னும் பயமும், பக்தியும் நமக்கு இல்ல. ஏன்னா நமக்கு ப்ரெஷரோ, இல்ல பாவம் வந்தாலும் அந்த டெம்ப்டேஷனோ, இல்ல அட்ராக்டிவா ஒரு இது வந்தாலுமே
நம்மளால அதால மேற்கொள்ள முடியல. எதுக்குன்னு பார்த்தான்னா, நமக்கு அது மேற்கொள்ள முடியல. நம்ம அந்த அவ்ளோ லோவா இருக்கும். தேவனுடைய சமூகத்துல உட்கார்றதோ, டைம் ஸ்பெண்ட் பண்றதோ, அந்த வேதம் வாசிக்கிறதோ, அந்த உண்மையில ஒருத்தங்க மீது நமக்கு பயம் இருந்துச்சுன்னா, ஒருத்தங்க இப்போ ஹஸ்பண்ட் மேல ஒரு பயம் இருந்துச்சுன்னா, வேற ஒரு யார்ட்டயாவது பேச பயப்படுவாங்க. ஏன்னா, என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பாய்ஸ்ட்ட பேசுனேன்னா அவங்களுக்கு பிடிக்காது. என்ட்ட ஒரு கான்ஷியஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கிளாஸ் இருக்குன்னா, நம்ம கிளாஸ்ல இருக்கோம்னா, வேற கிளாஸ் ஸ்டூடண்ட்ட நம்ம பேசக்கூடாது. எங்க டீச்சர் திட்டுவாங்க என்ற ஒரு கான்ஷியஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்ப இருக்கோம்னா, நான் இந்த விஷயத்த செய்யக்கூடாது. இது என் ஏசப்பாக்கு பிடிக்காதுன்றத நம்ம யோசிப்போமா? இல்ல இந்த சொசைட்டிக்கு பிடிக்காது, இந்த வேர்ல்டுக்கு பிடிக்காது, இந்த மனுஷனுக்கு பிடிக்காதுன்னு நம்ம யோசிப்போம் தவிர்த்து, இந்த மாரி செஞ்சா ஏசப்பாக்கு பிடிக்காது. இந்த மாரி செஞ்சா ஏசப்பாக்கு பிடிக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? என்னைக்குமே யோசிக்கலங்க. இப்போ ஒரு வேலை கிடைக்குதுங்க. ஒரு வேலை கிடைக்குது. ஆனா, அதுல பார்த்தோன்னா பப்புக்கு போகணும். ஆ சில ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். ஏன்னா, அங்க தான் அவங்க மீட்டிங் ஃபாரின் அந்த இதுலேருந்தெல்லாம் யுஎஸ்லேருந்தெல்லாம் வந்தாங்கன்னா, மீட்டிங் அங்க தான் போடுவாங்கன்னா, அப்படிப்பட்ட வேலை கிடைச்சிருக்குன்னாலுமே வேண்டான்னு சொல்லிட்டு வரலாங்க. பிரச்சனையே இல்ல. "என்னடா என்னம்மா இது இப்படி சொல்ற? அதுக்காக என் ஃபேமிலிய ரன் பண்ண முடியுமா? எனக்கு காசு கிடைக்குமா? நான் அச்சீவ் பண்ண முடியுமா என் லைஃப?" உங்களோட அச்சீவ்மெண்ட்டே ஜீசஸ்குள்ள தான் இருக்கு. அப்படி யோசேப்பு என்னால அச்சீவ் பண்ண முடியுமா? என்னால இது பண்ண முடியுமான்னு யோசேப்பு நெனச்சிருந்தான்னா, அந்த ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல, ஒரு பெரிய ஸ்தானத்துல அவங்களுக்கு வைக்க முடியாதுங்க. அவங்க இருக்க முடியாது. அதனால நம்ம சூஸ் பண்ணணுங்க. எதுக்கு நோ சொல்லணும்னு புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. சில விஷயத்துக்கு நம்ம நோ சொல்லி தான் ஆகணும். சில விஷயத்துக்கு நம்ம எஸ் சொல்லி தான் ஆகணும். நோ சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம நோ சொல்லாம அப்படியே வாய மூடிக்கிட்டு ஓகே அட்ஜஸ்ட் பண்ணலாம். சில இடத்துல கொஞ்சம் ஜால்ர போடணும். சில பேருக்கு. அப்படிதான் இந்த வேலை உனக்கு கன்ஃபார்ம் ஆகும்னா ஜால்ர போடுவாங்க. சில நான் ஒரு பொண்ணெல்லாம் பார்த்துருக்கேங்க. ரொம்ப அழகா பேசுவா. என்னடா பார்த்தன்னா, அப்படி சிரிச்சான்னா அந்த சாரு என்னனாலுமே இது செய்வாங்களாம். பர்மிஷன் குடுப்பாங்களாம். என்னனாலும் என்ன கேட்டாலுமே சிரிச்சா போதும். அவங்க கிட்ட இருந்து என்ன வேணா வாங்கிக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த சிரிப்பு கூட ஒரு மனுஷனுக்காக இருக்கக்கூடாதுங்க. அது தப்பும் தான். அதனால நம்மள நி நிறுத்தி ஆராய்ந்து ரொம்ப பார்க்கணும். நம்ம ஒழுங்கா இருக்கோமான்ட்டு. அதுக்கு பிறகு நம்ம இன்னொரு கேரக்டர பத்தி பார்க்க போறோம். எசபெல். அவங்க 1 ராஜாக்கள் 18லருந்து 19 வரைக்கும் இருக்குங்க. அவங்க யார செட்யூஸ் பண்ணாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள. எப்படி செட்யூஸ் பண்ணாங்க தெரியுமா? ஒரு ஃபால்ஸ் வொர்ஷிப்னால. என்ன தவறான இது ஒரு தெய்வத்த வணங்க சொல்லி, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி, அவங்கள பயமுறுத்தி, சில அந்த ப்ராஃபட்ட தீர்க்கதரிசிகள கொன்னு, இந்த மாதிரி பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. 1 ராஜாக்கள் 18, 13ல இருக்கும். அந்த ப்ராஃபட்ட கொல்லுவாங்கன்ட்டு. தீர்க்கதரிசிகள கொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பார்ப்போம். இப்படியெல்லாம் நமக்கு பயமுறுத்தல் வரும். நம்ம தேவனுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப பயமா இருக்குங்க. என்னடா செய்ய? இப்படியெல்லாம் இருக்கே! அந்த மாரி பயமுறுத்துவாங்க. நம்ம தான் ஒழுங்கா இருக்கணும். காடோட வேர்ட் நமக்குள்ள இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க ஒண்ணு மறந்துட்டாங்க. என்னலாம் மறந்தாங்க தெரியுமா? ஏசப்பாவோட வசனத்த மறந்துட்டாங்க. ஏசப்பா எப்படிப்பட்டவங்கன்னு மறந்துட்டாங்க. அவங்களோட பிரசன்னத்த மறந்துட்டாங்க. அவங்களோட ஐடென்டிட்டிய மறந்துட்டாங்க. எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. வெறும் எதுக்காக தெரியுமா? இவங்களோட பயமுறுத்தலுக்காக. இவங்க எதுக்கு பயமுறுத்துனாங்க தெரியுமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்ன கண்ட்ரோல் பண்ணி வச்சது எதுக்கு தெரியுமா? வேற தேவர்கள வணங்கணும், இதெல்லாம் செஞ்சு வச்சது எதுக்கு தெரியுமா? பிரேயர் பண்ணக்கூடாது, வொர்ஷிப் பண்ணக்கூடாது, அ பைபிள் வாசிக்கக்கூடாது, பரிசுத்தமா இருக்கக்கூடாது. இதுக்காக மட்டும் தான் நம்மள செட்யூஸ் பண்றதுக்காக மட்டும் தான் இப்படி ஒரு ஒரு தந்திரமான திட்டம். பிசாசோடது. இஸ்ரவேல் ஜனங்களும் அதுக்கு ஓகேன்ற மாரி போயிட்டாங்க பயந்து. அ அது தப்பு. ரொம்ப பெரிய தப்பு. சோஷியல் மீடியா சில நேரம் நம்மளோட சோஷியல் மீடியான்னு சொல்றதோட, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொன்னா நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்க மூலமா நமக்கு என்னதுக்கு லவ் வரும் தெரியுமா? இந்த உலகத்தின் மீது லவ் வரும். இந்த உலகம் தான் எல்லாப்பா. இந்த உலகம் தான் நமக்கு எல்லாமேன்ற ஒரு லவ் வரும்.
அது தப்புங்க. உலகம் எதுவுமே இந்த உலகம் மண்ணானது எப்போனாலும் அழிஞ்சு போயிரும். அது மட்டும் இல்லாம செலிபிரிட்டீஸோட ப்ரொமோஷனுக்காக நம்ம பார்ப்போம். சும்மா தானே இது தானே பார்க்குறோம். அதுல என்ன நம்மள என்ன வஞ்சிக்க போகுதுன்னு அந்த வார்த்தை அவங்க இப்போ நமக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா, அவங்க தப்பா பேசுறவங்க. இப்போ நீங்க இருக்கீங்கன்னா, ரொம்ப பரிசுத்தமா இருக்கீங்க. ஆனா, இப்போ உங்க கூட இருக்கிறவங்க பேட் வேர்ட்ஸ் பேசிட்டே இருக்காங்க. ஆனா, உங்களே அறியாம என்ன செஞ்சிரணும்னா, அந்த 1, 2 வேர்டு உங்களே அறியாம நீங்க யூஸ் பண்ணிருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ விட்டு தூரமா போகுறது நல்லது. அது அதனால உங்கள நீங்க காத்துக்கொள்ள உங்களோட ஹார்ட்ட நீங்க காத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட அத காத்துக்கொள்ளலாம். உங்களோட வேத வாசிப்ப காத்துக்கொள்ளலாம். சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, பைபிள் வாசிக்காத, பிரேயர் பண்ணாத, ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அதுக்கு எல்லாம் விழுந்துட்டீங்கன்னா அவ்வளோதான். இன்னொன்னு சொல்லணும்னா சாலமோன். அவங்க எதுக்கு விழுந்துட்டாங்க? எதுல செட்யூஸ்ட் ஆனாங்க? வஞ்சிக்கப்பட்டாங்கன்னா, ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கையில. ஏன்னா, அவங்களோட பீரியட்ல தெரியும். எந்த யுத்தமுமே நடக்கல. எதுவுமே நடக்கல. அவங்க ஹாயா இருக்க வச்சாங்க. அவ்ளோ தூரம் அவ்ளோ யுத்தத்தையும் ஏசப்பாவே எல்லாமே முன்னம்பாகவே முடிச்சுட்டாங்கங்க. தாவீதோட முடிஞ்சது. அவ்ளோ யுத்தம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க தவறான போனப்ப வந்து அந்த ஒரு பாடு. இவங்க எதுக்கு செட்யூஸ் ஆனாங்கன்னா, அழகு, கம்ஃபோர்ட், மெனி அட்டாச்மெண்ட் நெறைய அட்டாச்மெண்ட்டுங்க. அதுவும் தப்புதான். அதுக்கு பிறகு இக்னோரிங் காட்ஸ் வார்னிங். எப்பவுமே ஏசப்பாவோட வார்னிங்க நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஒரு வார்னிங் நமக்கு எகென்ஸ்டா வந்துருச்சா, அத தயவு செஞ்சு மாத்திருங்க. இல்லன்னா எப்படியாவது அதுலேருந்து ஓவர் கம் ஆகணுன்ற ஒரு கான்ஷியஸ் மட்டும் நமக்கு எப்பவுமே இருக்கணுங்க. ஏன்னா அந்த வார்னிங்க சரி பரவால்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே போயிட்டோம்னா, அது வளர, வளர, வளர அது ரொம்ப பெரிய ஆபத்த தான் நமக்கு உண்டாக்கும். அந்த பாவம். ஆ தேவனோட வார்னிங்க சரி இருக்கட்டும். ஏசப்பா என்னைய மன்னிச்சிருவாங்க. ஏசப்பா என்னைய பார்த்துப்பாங்கன்ட்டு நெனச்சேன்னா, அது தப்புங்க. நம்ம எதுலயுமே ஒரு பணத்துக்காகவும், ஒரு ப்ளஷர்‌க்காகவும், ஒரு கம்ஃபோர்ட்டுக்காகவும் நீங்க விழுந்துட்டீங்கன்னா அவ்வளோதான். ஒரு காசு உங்களோட தலையெழுத்த மாத்தப் போறதில்ல. அது உங்க தலையெழுத்த மாத்தணும்னா, அது தேவனுடைய கிருபை மட்டும் தான். வித் ஹிஸ் கிரேஸ் ஒன்லி. அவங்களோட கிரேஸ் வச்சு தான் உங்களோட தலையெழுத்தே மாறும். ஆனா காச வச்சு மாறும்னு நெனச்சு இப்போது நெறைய பேர் இருக்காங்க. காச வச்சு மனுஷங்கள எடை போடுறது. அது வேஸ்ட்டுங்க. இப்போ நீங்க எடை போடுவீங்க. ஆனா கடைசில ஏசப்பா ஒரு எடை போடுவாங்க பாருங்க. அது வித்தியாசமா இருக்கும். இன்னொன்னு ப்ளஷர். இப்போது சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். வேண்டாங்க. கம்ஃபோர்ட். இப்போ கம்ஃபோர்ட்டா இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதிலேயே இருந்துட்டு போவோம்னு நெனச்சோன்னா, நம்ம இருக்க முடியாது. ஒரு கம்ஃபோர்ட்டான வாழ்க்கையில நம்மளால இருக்கவே முடியாது. எப்போ அந்த கம்ஃபோர்ட் விட்டு இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னா, காலையில எந்திக்கிறதுக்கு சோம்பலா தான் இருக்கும். அந்த சோம்பல்லே நீங்க எந்திரிச்சு, அந்த முழங்கால தரிக்கலன்னா, தேவனோட பிரசன்னத்த நம்மளால உணரவே முடியாது. அப்படி இருக்கும்போது, நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த கம்ஃபோர்ட் ஜோன் அந்த பெட்டுன்ற ஒரு கம்ஃபோர்ட் ஜோன விட்டு எழும்புனா தான் அடுத்த ஒரு இது இருக்கும். இப்போ நம்ம என்னவெல்லாம் பண்ணலாம்? என்னெல்லாம் செஞ்சா நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு வஞ்சிக்கப்படாம இருக்கலாம்ன்ட்டு பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிய பில்ட் பண்ணிக்கோங்க. சிம்சோன் ஒண்ணுமே இல்லங்க. இழந்துட்டாங்க. ஆனா ஜோசப் இருக்காங்கல்ல, யோசேப்பு அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி பில்ட் பண்ணதுனால தான் கடைசி வரைக்குமே ஒரு மேன்மையா இப்போ வரைக்குமே நம்ம என்ன எடுத்தாலுமே யோசேப்பு, யோசேப்பு, யோசேப்பு சொல்றேன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. தவறுன்றது நோ, வேணுன்றது ஓகே. எஸ்ன்றதுல அவங்க ரொம்ப கான்ஷியஸா இருந்தாங்க. நம்மளும் கான்ஷியஸா இருக்கணும். எதுக்கு எஸ் சொல்லணும், எதுக்கு நோ சொல்லணும். எது நம்ம வாழ்க்கையில இருக்கணும், எது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்றதுல நம்ம ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். அது மட்டும் இல்லாம, ஸ்டே இன் தி வேர்ல்ட். இந்த உலகத்துல இருக்கிறோம். ஓகே. இந்த உலகம் நமக்கு எல்லாமே தரும்னு நெனைப்போம் பார்த்தீங்களா? இல்லங்க. இந்த உலகம் நமக்கு தராது. தேவனோட வசனம் நம்ம எதுல ஸ்டே ஆயிருக்கணும் தெரியுமா? காடோட வேர்ட்ல தான். ஸ்டே இன் தி வேர்ல்ட். அவங்களோட வசனத்துல நம்ம தரிச்சு இருக்கும்போது, நமக்கு ஒரு பாவத்த மேற்கொள்ளும் பெலத்த ஏசப்பா தருவாங்க.
அதுக்கு பிறகு நம்மளோட நம்ம கூட யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, அதுல கான்ஷியஸா இருக்கணும். உங்க கூட தாங்க இருப்பாங்க. ஏசப்பாவ பிடிச்சு குடுத்தது வேற யாரும் இல்லங்க. உங்க சீஷன் தான். எத வச்சுதான்? முத்தம் குடுத்து தான். யூதாஸ் காரியத்த முத்தத்த வச்சு நான் சில இடத்துல திட்டுறவங்கள கூட நம்ம இது செஞ்சிடலாம். ஆனா அந்த வஞ்சனையுள்ள ஒரு முத்தமோ, வஞ்சனையுள்ள ஒரு சிரிப்பும் இருக்கும். அது சிரிக்க மட்டும் தான் தெரியும். ஆனா அதுல எவ்ளோ விஷயம் ஒளிஞ்சிருக்கும் தெரியுமா? எவ்ளோ வஞ்சனை ஒளிஞ்சிருக்கும் தெரியுமா? வாழ்க்கையே அழிச்சிருங்க. கேர்ஃபுல்லா இருங்க. அந்த மாரி பெர்சன்ட்ட கேர்ஃபுல்லா எல்லாம் சிரிக்காங்கன்னு சொல்லிட்டு போய் ஏமாந்துராதீங்க. அது மட்டும் இல்லாம ஆ ஓடிருங்க. இப்போ பாவம் ஒண்ணு வருதுன்னா, யோசேப்பு சரி மெதுவா எழும்புவோம், நடந்து போயி பாவம் மேற்கொள்ளணும் அப்படியெல்லாம் இல்லங்க. எழும்பி ஓடிட்டான். வேண்டாம் எனக்குன்ட்டு ட்ரெஸ்ஸு போனாலும் பரவால்ல, எது போனாலும் பரவால்ல. எனக்கு ஏசப்பா மட்டும் போதும்ன்ட்டு அவன் ஓடிட்டான். நீங்க ஓடிருங்க. எவ்வளோ பெரிய பாவம் உங்கள மேற்கொள்ள வந்தாலுமே, ஒருவேள உங்க கூட இருக்கிறவங்க காசிப் பேசுறாங்களா? எழும்பி ஓடிருங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்க வேண்டாம். இருந்தனா, அதோட ஒரு பெரிய இது எதுவுமே நம்ம கணக்கு மனுஷனுக்கு குடுக்க வேண்டியது இல்ல. அவன் கேட்பானே, இவன் கேட்பானே இல்லைங்க. தேவனுக்கு நம்ம குடுக்கணும். அந்த ஒரு கான்ஷியஸோட ஒருத்தங்க காசிப் பேசுறாங்களா? ஒரு பாவம் வருதா? ஒரு ஃபோன் அடிக்ஷன் வருதா? எழும்பி ஓடிருங்க. அதுக்கு மட்டும் இல்லாம எப்பவுமே ஸ்டே வித் ஹோலி ஸ்பிரிட். எப்பவுமே தேவனுடைய பிரசன்னத்துல இருப்போம். தேவனோட இருப்போம். அப்பன்னா தான் நம்மள ஒவ்வொரு விஷயத்துல இருந்து நம்ம காத்துக்கொள்ள முடியும். இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நெனச்சேன்னா டெம்ப்டேஷன் வருங்க. எப்படின்னா, ஒரு மனுஷன் மூலமா, எமோஷனலா, சில வார்த்தைகள் மூலமா, ஒரு லவ் மூலமா, ஈவன் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் மூலமா, இதெல்லாம் வரும்போது கூட, நீங்க நீங்க மேற்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா, இது கடைசி காலமா எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாங்க. இதுல என்ன தப்புன்னு சொல்லுவாங்க. உன்னைய முட்டாள்ன்னு சொல்லுவாங்க. உனக்கு தைரியம் இல்லன்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் பரவாயில்லங்க. சில பேரு நீ ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்ட. சும்மா பேசுனாலுமே இவனுக்கும் அவனுக்கும் தப்புன்னு பேசுவாங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனாலும், கல்யாணம் ஆகலைனாலும், அப்படி பேசுறவங்க 1000, லட்சம், கோடி வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா, உங்களோட ஒரே பார்வை யார நோக்கி இருக்கணும்னா, தேவன நோக்கி இருக்கணும். எப்பவுமே தேவனோட இருக்கணும். அப்பன்னா, இப்போ தெலீலால இருக்காங்க. அவங்களால ஹேர் கட் பண்ணப்பட்டுச்சு. சிம்சோனோட. நோ சொல்லாதனால. இப்போ எசபேல் இருக்காங்க. அவங்க என்னன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட இது வொர்ஷிப்பா இருக்கட்டும், அவங்களோட தேவனோட ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே மறைச்சு பயத்த உண்டாக்க முடிஞ்சுச்சு. எதுக்கு? ஒரு நோ சொல்லாததுனால. சில இடத்துல அந்த பாகாலுக்கெல்லாம் வணங்கக்கூடாதுங்க. நோ சொல்லி தான் ஆகணும். இன்னொன்னு என்னன்னா, போத்திபாரோட வைஃப்க்கு நோ சொன்னதுனால தான் அவங்களுக்கு இவ்ளோ பெரிய மேன்மை. இல்லன்னா அவ்வளோதாங்க. அவங்களோட லைஃப் அதோட அந்த ஜெயில்ல அந்த 4 செவுரு இதோட முடிஞ்சிருக்கும். அவங்க பண்ணியிருந்தாலுமே அதான் நிலைமை. ஆ நம்ம எதுக்கு நோ சொல்லணும், நம்ம எதுக்கு நோ சொல்லக்கூடாதுன்றதுல கான்ஷியஸா இருப்போம். நோ சொல்ல ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. ஒரு செகண்ட் கூட யோசிக்காதீங்க. நோ சொல்லிருங்க.